உங்க சக்சஸ்க்கு ஒரு 5 காரணங்கள் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எதையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. அதனால தான் இந்த மாரி சிம்பிளா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய தேடி பார்த்தோம். நம்ம டீ எல்லாருக்கும் தேவை. அவைலபிளா இல்ல. அதில என்ன பிரச்சனைகள்? அந்த மாரி சூஸ் பண்ணோம். பிளானிங். என்ன பிளான் பண்ணாலும் நம்மளுக்கு அதில ஒரு ஒரு ட்விஸ்ட் வரும். ஒரு சேலஞ்ச் ஆமா, வரும். ஆமா. இருந்தாலும் எண்ட் டு எண்ட் பிளான். என்னென்ன பண்ண போறோம்? நம்மளோட கிட்சன் எப்படி இருக்கணும்? நம்மளோட எஸ்ஓபி என்ன இருக்கணும்? என்னலாம் இந்த ஹைஜீன் நீங்க கேட்ட மாரி ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வந்து ஒரு ஒரு எஸ்ஓபி என்ன போட முடியும்? இந்த மாரி எல்லாமே பிளான் பண்ணணும். பிஸ்னஸ் என்ன ஆகும்? ஓகே, எவ்வளோ டீ வித்தா எவ்வளோ போனா வரும்? அது விக்கலன்னா என்ன பண்றது? நம்ம ஓகே. எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? இந்த மாரி ஃபுல் பிளான். 3வது இத ஆரம்பிச்சிட்ட அப்புறம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். நம்மகிட்ட லட்சத்தில இருக்கோ, கோடியில இருக்கோ, இல்ல 1000த்தில இருக்கோ, என்ன வரவு? என்ன செலவு? எங்கே வருது எங்கே போகுது, யார் எடுக்கிறாங்க, யார் கொடுக்குறாங்க, இதுக்கான பில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டு த டெசிமல் பாயிண்ட் செக் பண்ணுன்ற மாதிரி அது ரொம்ப கிளியராக இருந்தோம். அதுக்கப்புறம் டீம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது நானும் பாலாஜி மட்டும்தான் இருப்போம். நாங்களே தான் டெலிவரும் பண்ணுவோம். ப்ராடக்ட்ஸ் கடைக்கு போய் டெலிவரி பண்ணுறதுமே நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுக்கு எப்போ டீம் வேணும், எவ்வளோ பெருசாக ஆகணும், எப்போப்பெல்லாம் நம்ம டீமை பெருசாக்கிக்கிட்டே போகணுன்ற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதை பண்ணிடணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீம் எடுத்து வச்சுட்டு கடையும் போட முடியாது. கடையெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு டீம் அப்புறமா பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. நம்ம வளர்ச்சியோடு ஒத்து போகிற மாதிரி டீமும் வளரணும். கரெக்டான ஆளுங்களை எடுக்கணும். இந்த 4 விஷயம் தான் நான் சொல்ல முடியும்.